நான் சொல்ல போகிற இந்த 9 விஷயத்தை நீங்கள் லைஃப்பில் மாற்றிக்கிட்டிங்கன்னா, வேஸ்ட்டாக சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கனாலே ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெயிட்டிங் ஃபார் இன்ஸ்பிரேஷன். நிறைய பேர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும், லைஃப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமோ, ஒரு வேலையை செய்யணுமோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த டெய்லி லைஃப்ல ஏதாவது செய்யணும்னாலும் சில விஷயத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது கிடைக்குமா, இந்த பெர்ஃபெக்ஷன், அது இது இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த டைமும் உங்களுக்கு வரவும் வராது, பெர்ஃபெக்டாகவும் இருக்காது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும்னு சில விஷயங்கள் இருக்குன்னா நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இந்த நேரத்தில் நீங்கள் படிக்கணும்னா படித்து தான் ஆகணும். இந்த நேரத்தில் நீங்கள் நடந்து தான் போகணுன்னா நடந்து தான் போகணும். சில பிரச்சனைகள் இந்த நேரத்தில் நடக்கும்னா அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்றது இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு இன்ஸ்பயரோ ஒரு பெர்ஃபெக்ஷனோ சில விஷயங்கள் நடக்கணும்னா நடக்காது. அது கடந்து போக பாருங்கள். லைஃப்பில் கடக்காம அதே இடத்துல நிற்கிறது, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி தோணும் நம்ம மைண்டில், இதெல்லாம் கரெக்டாக இருக்கு, இப்படி வந்துடும் அப்படி வந்துடும். ஒரு கேமரா இப்போ எடுக்கிறோம்னா ஒரு ஷாட் எடுக்கிறது பெர்ஃபெக்ஷன் தேவை, அது இருந்தால் தான் கரெக்டாக ஒழுகும். ஆனால் எல்லா டைம்லையும் வராது. திடீர்னு நீங்கள் நான் வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ண எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஆனால் எல்லா வீடியோவும் எனக்கு பெர்ஃபெக்ட் வியூஸோ இதெல்லாம் போயிருக்காது. சும்மா ஒரு கேஷுவலாக சில வீடியோஸ்லாம் எடுத்திருப்பேன், அது வியூஸ் எங்கேயோ போகும். அதனால நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆகும். அப்போது நான் எல்லா வீடியோ ஒரே தாட்டில் தான் பார்க்குறேன். ஆனால் அன்றைக்கி ரொம்ப கேஷுவலாக எடுத்த ஒரு விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கு, பல பேருக்கு ஆகும். அதில் வெயிட்லாம் பண்ண மாட்டேன், நான் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது மாதிரி தாட்டில் இருக்கு. செகண்ட், worrying about the others opinion in life. அடுத்தவங்களோட ஒப்பீனியனை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ ஏதாவது பண்ணுறோமா, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும், தப்புன்னு சொல்லவும் கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க சொன்னதான் கரெக்டாக இருக்கும், நம்ம செய்கிறது கரெக்டாக பண்ணிட்டு இருந்திருப்போம். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது அக்செப்டன்ஸே வரும். அது நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்தவங்க ஒப்பீனியனுக்காண்டே லைஃப் நம்ம போயிட்டே இருப்போம். அவங்க மேலே இன்ஸ்பயர் இருங்க, அவங்க எல்லாருமே இருக்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குது, நீங்கன்னு யோசிக்கிறீங்க, நீங்கள் தான் பிளான் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் தான் செஞ்சிட்ருக்கிறீங்க. அப்போது நீங்கள் அது கரெக்டாக இருக்குன்றது தெரிஞ்சனால தான் உள்ளேயே வரீங்க. அப்போ அந்த ஒப்பீனியன்றதை நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் தப்பாக இருந்தால் கேட்டுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கால் பண்ணி இது பண்ணவா, இப்படி இருக்குமா, கரெக்டாக இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா நம்மளோட சுயமாக யோசிக்கிற சிந்தனையே இருக்காது. அப்போ அவங்களோட மூளையை வாடகை வாங்கிட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்ய ஆரம்பிங்க, தப்போ ரைட்டோ செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஒரு ஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. நீங்கள் அன்றைக்கி பண்ணும் போது கூட கரெக்டாக இருப்பீங்க, இன்றைக்கி பண்ணும்போது சில விஷயம் கரெக்டாக இருக்கும். அதனால் ஒப்பீனியன் அடுத்தவங்கள ஒப்பீனியனுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காது. தேர்டு, கம்ப்ளைனிங் அபவுட் எவ்ரிதிங். எதை எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. சில பேர்லாம் இருப்பாங்க, நல்லா தான் போயிட்டுருக்கோம், இந்த ட்ரெஸ்ஸு சரியில்லை, இந்த சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு அடுத்தவங்கள பார்த்து சொல்கிறது. வந்திருக்கிறதே கெஸ்ட்டாக தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ட்ரெஸ்லாம் வாங்கியிருப்பாங்க, ஒரு மேக்கப் போட்டிருப்பாங்க. அசால்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த மேக்கப் சரியில்லைல்ல, நல்லா இல்லைல்ல, என்ன மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சிம்பிளாக இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த படம் சரியில்லைல்ல, இது சரியில்லை, இந்த லைட்டிங் சரியில்லை, இந்த கேமரா சரியில்லை. சில மூவி ரிவ்யூன்னு சொல்கிற பேரில் பல பேர் தப்பாக சொல்லிட்டு இருப்பாங்க. அது எவ்வளோ பேர் ஒர்க் அவுட், ஒரு சீன் எடுக்க எவ்வளோ நாள் எடுத்தாங்க, எப்படி யோசிச்சாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க, அதுக்கு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்த ப்ரொடியூசர், இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். 10 பேரை தாண்டி இவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவ்வளோ பேர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி தான் ஒரு படமே எடுக்கிறாங்க. இங்கே அசால்ட்டாக இது சரியில்லை, ஒரு மூவியை ஒரு 3 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் பார்த்துட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லலாம். உங்க ஒப்பீனியன் ஓகே, ஆனால் அதில் இருக்கிற ப்ளஸ்ஸையும் சொல்லணும்ல. அடுத்தவங்களை பற்றி குறை சொல்றதேன்றத ஒரு பர்சன் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதை மாற்றாத வரைக்கும் உங்களால் உங்களை பற்றி அங்கே ஒருத்தவங்க சொல்லிட்டு இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒன்று சொல்றீங்கன்னா உங்களை 10 வரும் உங்களை நோக்கி. அதனால யாரையும் எங்கேயும் தப்பான அந்த ஒப்பீனியனோ அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டேயோ சில விஷயங்களை சொல்லாதீங்க. முதல்ல உங்களை திருத்திக்கோங்க, நம்மளை மாற்றிக்குவோம், நம்ம வேலையை பார்ப்போம், எல்லாமே சரியாயிடும். 4வது, ட்ரைங் டு ப்ளீஸ் எவ்ரிபடி. எல்லாரும் பற்றி கெஞ்சுறது. சில விஷயங்கள் கெஞ்சியே வாழ்க்கையில் போவாங்க. ப்ளீஸ் இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அப்படியே குனிஞ்சு போகிறது. செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டே சில பேர் பண்ணுறது. உங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்றதை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அவங்க சொன்னாதான் கரெக்டாக இருக்குன்றதுக்காண்டி அவங்கள்ட்ட ரொம்ப குனிஞ்சு பண்ணுறது, ப்ளீஸ் பண்ணி பண்ணுறது. அது எதை பண்ணணும், எங்கே பண்ணணுன்றது எல்லா விஷயத்துலையும் கிடையாது. உங்களுக்குன்னு சில விஷயங்கள் போகிறாங்களா விட்டுருங்க, கெஞ்சாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்கும், நீங்கள் பண்ணதாங்க, அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு பிடிக்கிறதில்ல, நீங்கள் செய்கிறீங்களா, அதுக்காண்டி சில பேர் விட்டுருவாங்க. அவங்க ஆசையை விட்டுட்டு அவங்களுக்காண்டி இது பண்ணுவாங்க. அது நிறைய இடத்துல அவங்க லைஃப்பில் பாதிக்கும். அது முக்கியமாக பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கும் போது ஹஸ்பண்ட் பிடிக்கலன்னு அவங்களோட ஆசை பாசங்களை விட்டுருவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை எடுத்துகிட்டு வர்றது கூட யாருக்கும் ரெடி இல்லை. சுற்றி இருக்கவங்க யாருமே இருக்க மாட்டாங்க.
ஏன் அம்மா அவங்க அந்த பொண்ணோட அம்மா அப்பா கூட இருக்க மாட்டாங்க, கூட பிறந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்னைக்காவது நாள் பேசி பார்த்தா தான் தெரியும். இப்படி சில விஷயங்கள் விட்டு கொடுக்கறனால நம்மளோட ஒரிஜினாலிட்டியே இல்லாம ஏதோ அடுத்தவங்களோட அப்படியே நம்ம காப்பி எடுத்து இருக்கிற மாதிரி இருப்போம். ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கும். நம்ம ஏதோ ஒரு செய்ய முடியாத ஒரு இதை செஞ்சுக்கிட்டு சும்மா ஏதோ ஒரு லைஃப் ஓட்டிகிட்டு இருப்போம். அப்படி இருக்காதீங்க. ரெண்டாவது கெஞ்சவும் கெஞ்சாது. அப்படி இருக்கனால லைஃப் வேஸ்ட். ரெண்டாவது யார்கிட்டையுமே ப்ளீஸ் பண்ணிலாம் இருக்கலாம் அவசியம் கிடையாது. உங்களை நம்புங்க, செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருங்க, ஜெயிக்கலாம். அஞ்சாவது கம்பேரிங் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். அடுத்தவங்ககிட்ட ஒரு கம்பேரிஷன்லேயே நம்ம இருக்கிறது. லைஃப்பில் எதை எடுத்தாலும் கம்பேர் பண்ணுறது. விஷயத்த நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இது இல்லை, அது அவங்ககிட்ட தான் இருக்குது. என்கிட்ட இந்த ஃபேன் தான் இருக்குது, ஆனால் அவங்க வீட்டில் ஏசி இருக்குது. என்கிட்ட சைக்கிள் தான் இருக்குது, அவங்ககிட்ட காரே இருக்குது, பைக்கேன்ட்டு இல்லை. இப்படி நிறைய கம்பேரிஷனில் போகிறது. என் அக்கௌண்ட்டில் பெருசாக இல்லை, ஆனால் அவங்க அக்கௌண்ட்டில் நிறைய அமௌண்ட் இருக்குது. என்கிட்ட நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், அதுவும் கஷ்டப்பட்டு இருக்கேன். சின்ன வீட்டில் இருக்கிறேன், அவங்களுக்கு பங்களா மாதிரி வீடு. கம்பேரிஷன்லேயும் வாழ்கிறது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவங்க லைஃப்பில் ஒன்று அவங்க தாத்தா பாட்டி சொத்தாக இருக்கலாம், இல்லை அவங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கலாம், அவங்க போராடி சில விஷயங்கள்லாம் சம்பாரிச்சிருக்கலாம். வாழ்க்கையில் அவங்க ஒன்னொன்னையும் பார்த்து செஞ்சுருக்கலாம். அதனால அவங்க லைஃப்பில் கோ த்ரூ பண்ண சில வருஷங்கள் 20 வருஷம் 30 வருஷம் போனவங்கலாம் இப்போ வீடு கட்டி இருப்பாங்க. இப்போ தான் நீங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா அடுத்தவங்களை அவங்கக்கிட்ட நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது உங்களுக்கு ஈக்குவலாக சில பேர்கிட்ட. கம்பேரே என்ன கேட்டால் பண்ணவே தேவையில்லை. லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, உங்கள் கம்பேரிஷன் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன், நாளைக்கு மாறணும், அதுக்கு நான் என்ன செய்யணுன்றது அந்த கம்பேரிஷன் போய் அதில் மாற்றம் படிக்கிறதோ வேலை செய்கிறதோ சில முயற்சி பண்ணுறதோ சில விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பண்ணுறோமான்றதை பார்க்கணும். இது பண்ணால் மாத்திரம்தான், இந்த கம்பேரிஷன் இருந்தால் தான் லைஃப்பில் நம்ம ஜெயிக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்தவங்களை கம்பேரே பண்ண மாட்டோம். யோசிச்சிங்கன்னா உங்கள் தாட் கரெக்டாக இருந்துச்சுன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. உங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் வாழ்க்கை. கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்களும் கம்பேர் பண்ணியே தான் இருப்பீங்க. நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த எண்ணம் கரெக்டாக கொடுக்கும். யோசிங்க. ஆறாவது, ரிப்பீட்டிங் சேம் மிஸ்டேக். ஒரு தப்பு பண்ணிடுறீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில், இதை பேசக்கூடாதுன்னா திருப்பி லைஃப்பில் பேசுறது. இதை பண்ணாதீங்க அப்படின்னா திருப்பி அதே மிஸ்டேக் லைஃப்பில் பண்ணிட்டு இருக்கு. என்ன மிஸ்டேக்கான வச்சுக்காங்க, யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் தோற்று போகிற என்ன விஷயம் இருந்தாலும் ஒரு ரிப்பீட்டடாக சில மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அந்த இடத்துல மாற்றவே மாட்டீங்க. உங்களே மாற்றாதனால என்ன ஆகுனா உங்களுக்கு சக்ஸஸ்ன்றதே வராது. சேம் அதை பண்ணதே பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் பண்ணலாம் 10 தடவை 15 தடவை பண்ணலாம், ஆனால் லைஃப் லாங் அதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை மாற்றவே முடியாது. நீங்கள் யாரையாவது குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் மாற்றினா மாத்திரம்தான் உங்ககிட்ட எல்லாரும் நம்பிக்கையாக வருவாங்க. நீங்கள் அதை குறை நீங்கள் மாற்றாத வரைக்கும் உங்களை யாரும் நம்பவே மாட்டாங்க. என்னை நம்பவே மாட்டேங்கிறாங்க, லைஃப்பில் நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க, யாரையோ ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படின்றது ப்ராசஸ்க்குள்ளே வாங்க. ஆமாம், நான் இது பண்ணியிருக்கேன், இனிமேல் இது பண்ண மாட்டேன்னு உங்களுக்குள்ள ஒரு திங்கிங் வந்துச்சுன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க. உங்கள் மேலே பிலீவ் அப்படின்றது நீங்கள் வரணும். தப்பு பண்ணிட்டேன், நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த திருப்பி அந்த விஷயங்களே அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டீங்க. நேற்று பண்ணதை இன்னைக்கு மாற்றம் பண்ணி நாளைக்கு இந்த விஷயத்த தொடராமல் என்ன பண்ணணுமோ அது பண்ணுவீங்க. அப்போ அதை அந்த மிஸ்டேக்ஸை மாற்ற உங்களுக்கு புது விஷயம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். லைஃப் லெசன்ஸ் எங்கேயோ கொண்டு பண்ண மிஸ்டேக்கை திருப்பி பண்ணாது. ஏழாவது, ட்ரையிங் டு டூ எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட்லி. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, லைஃப்பில் பெர்ஃபெக்ஷன்றது இருக்காது. நான் அழகாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஹேர் கட்டிங் அந்த இதுன்னு பண்ணாலும் சில விஷயங்கள் வரலைன்னா என்ன இருக்கோ அதை தான் வரும். சில பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எனக்கு இந்த ரூபா இருந்தால் தான், இந்த லோன் இருந்தால் தான், இந்த ஆஃபீஸ் செட்டப் இருந்தால் தான், இப்படி இருந்தால் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்காது. ஒரு யூடியூப் வீடியோ பண்ணுறீங்கன்னா நீ இந்த கேமரா இருந்தால் தான், இந்த லைட்டிங் இருந்தால் தான், இப்படி இருந்தால் தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. நான் ஆரம்பிக்கும் போது ஒரு மொபைலில் வச்சு தான், நான் யூடியூப் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு மொபைலில் வச்சு தான், இது அடுத்த மொபைல், இந்த மொபைல்லையும் எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 300 வீடியோ இந்த மொபைலில் வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த கேமரா வாங்கியே நான் எடுத்திருக்கேன். இந்த லைட்டிங் செட்டப்பு நான் ஜன்னல் ஓரத்தில் ஆப்போசிட்டில் வச்சு இந்த வெளிச்சத்தில் இப்படி வச்சு தான் எடுத்திருக்கிறேன். மைக் கூட சின்ன ஒரு வயர்டு வாய்க்க வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ தான் வயர்லெஸ். இதுக்கு வரத்துக்கே எனக்கு 2 வருஷம் ஆச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நான் 3rd இயர் கம்ப்ளீட் ஆகி 4th இயர்க்குள்ளே போகிறேன். அப்போ இந்த மாற்றம் எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். எடுத்தோன்னே எக்ஸ்பென்ஸ் தேவையே கிடையாது. லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஸ்மால் திங்ஸ்லேருந்து தான் நம்ம ஜெயிக்கணும்னு நான் நினைப்பேன். அப்போ ஒரு வீடியோ நான் ஆரம்பிக்கும் போது பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆரம்பத்தில் என் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சில லைட்டிங் சரியாக இருக்காது, ஆடியோ கரெக்டாக இருக்காது. ஆனால் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தனால தான் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர், இதை நான் மானிட்டைஸ் ஆச்சு. இப்போ 26,000 பேருக்கு மேலே நான் போயிட்டே இருக்கிறேன். 26,700 பேருக்கு மேலே போகிறேன். ஒரு 18 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்கன்னா அது காரணம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேலை தான் இங்கே முக்கியம். சில பேர்லாம் வாக்கிங் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. வாக்கிங் தான் முக்கியம். டாக்டர் 40 நிமிஷம் வாக்கிங் பண்ணால் நல்லதுன்னு வாங்க. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு
பேண்ட்டு, அதுக்கு ஒரு ஷூ, அதுக்கு ஒரு டிஷர்ட்டு, அதுக்கு ஹெட்செட்டு, இதெல்லாம் பார்க்குறோம். இது வெளி தோற்றம். உங்களுக்கு தேவை வாக்கிங் பண்ண நல்லது. அதை செருப்பு போட்டால் கூட போகலாம், வெறும் காலில் கூட போகலாம். ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம். இதெல்லாம் போட்டு ஒரு 5000 6000 நம்ம ட்ரெஸ்ஸாக செட் பண்ணி இந்த இதெல்லாம் ஷூலேருந்து எல்லாமே வாங்கி போட்டால் தான் வாக்கிங் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இந்த மாதிரி பெர்ஃபெக்ஷன்லாம் நம்ம தேவை கிடையாது. லைஃப்பில் எதை பண்ணணுமோ அது பண்ணுங்க. அது பண்ண வேற நேரத்தில் நடந்துடலாம். நான் யூடியூப்லேயே அதை தான் பண்ணுறேன். என்னோட மாற்றங்கள் எனக்கு தெரியுது. ஒரு ஸ்டாண்டு வாங்குறதுக்கு யோசித்தேன், ஒரு டேபிள் மேலே வச்சு பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டில் வச்சு பண்ணுறேன். லைட்டிங் இல்லை கேமரா 1 லட்சத்துக்கு மேலே. அப்போ காரணம் பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் அந்த மொபைல் எடுத்து வயர்டு வீடியோ மைக்கில் எடுத்து இன்னைக்கு வயர்லெஸில் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் அப்போ தான் வரும். ஸ்டார்ட் பண்ணிடணும். அங்கே ஃபெயிலியர் வரும், சக்ஸஸ் மாற்றி வரும். இதுலேயும் ஃபெயிலியர் எனக்கு வருது, இதையும் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கு. யோசிங்க. 8வது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ரொம்ப பயப்படுறது. ஓவர் திங்க் பண்ணி பயமாக மாறி நிறைய விஷயங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது. செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் வருது. ஃபேர் வரதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தா, பயம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களைய தாழ்த்திக்கிறது. ஏதோ ஒரு தோல்வி வந்திருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் நடந்திருக்குன்னா, எனக்கு இது வராது போல இருக்கு, நான் வேஸ்ட் போல இருக்கு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இத்தனை வயசாக என் லைஃப் என்ன போகுது, என்னோட கூட பிறந்தவங்க படித்தவங்க எல்லாரும் வேற ஒரு லெவலில் இருக்காங்க, அங்கங்கே ஃபாரின்ல இருக்கிறாங்க, இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, நான் வேஸ்ட் போல இருக்கு அப்படின்றது ஒரு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்லேயே வருது. அன்னைக்கு ஏதோ சூழ்நிலை உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கு, ஆனால் அதுலேருந்து நீங்கள் மூவ்மெண்ட் ஆகாதனால இன்னைக்கு வரைக்கும் அப்படியே நிற்கிறீங்க. அன்னைக்கே ஒரு 2-3 நாள் கழிச்சு யோசிச்சு ரைட் அடுத்த வேலையை பார்க்கலாம், இன்னொரு ஏதாவது நம்மளுக்கு வர விஷயத்தை ஏதாவது செய்வோம், நம்ம அதில் சக்ஸஸ் அடைய முடியும்னு நீங்கள் நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு மாறி இருப்பீங்க. இப்பயும் குறை இதாகல, இப்போ ஆரம்பிங்க. பரவாயில்ல, போயிடுச்சு, அக்செப்ட் பண்ணுங்க. ஆமா, எனக்கு இந்த தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வராத ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், இப்போ எனக்கு இது வருது, இதை நான் கரெக்ட் பண்றேன், இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றத நினைச்சு நீங்க மூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா பயம் போயிடும். அந்த ஃபெயிலியரை நினைச்சு பயப்பட மாட்டீங்க. லைஃப்ல ஃபெயிலியர்ன்றதுனாலே ரொம்ப பயந்துறது. பணம் வச்சிருக்குனாலே எல்லாம் நினைப்பாங்கன்னா பணக்காரன் தான் வச்சிருக்கிறது, ஐயோ அதை வச்சாலும் ஏன் தோத்து போயிடுவோம், யாராவது ஏமாத்திடுவாங்க, அப்படி இப்படிலாம் தோணும். அதெல்லாம் கிடையாது. அவங்களும் மனுஷன், நம்மளும் மனுஷன் தான். அப்போ அந்த பணக்காராக இருந்தாலும் சரி, நம்மளும் சரி. அப்போ நீங்கள் அந்த லெவலுக்கு போகணுன்னா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்படின்னு நடுங்கிறது. ஒரு கட்டு பணத்தை பார்த்தாலே சில பேர்லாம் பயப்படுவாங்க. ஏன் நீங்கள் என் அக்கௌண்ட்டில் ஒரு 100 கோடி ரூபா இருக்குன்னு சொல்லணும்னு நினச்சா கூட நீங்கள் பயப்படுவீங்க. ஐயோ அது பயம், எனக்கு டேக்ஸ் கொடுத்துருவாங்க, ஜிஎஸ்டி பண்ணிடுவாங்க, அப்படி இப்படி என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. எதுக்கு தூக்கிட்டு போகிறாங்க? நீங்கள் கரெக்டாக டேக்ஸ் கட்டினா உங்ககிட்ட யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம், கவர்மெண்ட் அவங்க வேலையை பார்க்கலாம். இப்படி தான் நடக்கும். பயந்து பண்ணீங்கன்னா எந்த விஷயத்தையும் தொடங்கவும் மாட்டீங்க. ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றதுக்காண்டிங்க அங்கேயும் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் மூவ்மெண்ட்டும் ஆக மாட்டீங்க. நீங்களும் மித்தவங்க தோத்து போன மாதிரி அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ்ல போய் இருப்பீங்க. ஜெயிச்ச பீப்புளுக்குள்ள வரணும்னா எந்திரிச்சு ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். பயந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெயிச்சே தீருவேன், என்ன அடி வாங்கினாலும் சரி நான் ஜெயிச்சே தீருவேன். மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். அது என்ன இதாக இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு கூட இருந்துச்சுன்னா ஃபெயிலியரை பார்த்து பயப்பட மாட்டேன். ஃபேர் ஆஃப் ஃபெயிலியர்ன்றது திங்கிங்கே வரக்கூடாது. உங்கள் தாட்டை கரெக்ட் பண்ணுங்கள், உங்கள் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும், ஆக்ஷன் பண்ணுங்கள், ரிசல்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் ஜெயிச்சுப்பீங்க. 9வது, நாட் லிவிங் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழவே மாட்டீங்க. இந்த மூமெண்ட்டை என்ஜாயும் பண்ண மாட்டீங்க. இதை யோசிக்கவே மாட்டீங்க. கடந்து வந்த பிரச்சனையை யோசிக்கிறது, இனி வரப்போகிற பிரச்சனையும் யோசிச்சு பயப்படுறது, இந்த செகண்ட் இந்த கணத்தை என்ஜாய் பண்ணுறது யாருமே கிடையாது. நான் ஒவ்வொரு இதுவும் எப்பயோ எனக்கு சின்ன வயசுல ஒரு கணத்தையும் என்ஜாய் பண்ணணும்னு சொன்னனாலேயே என்னன்னு தெரியல, அதை படிச்சு அந்த வரியை படிச்சனாலும் தெரியல, இன்னைக்கும் இப்பயும் இந்த கணத்தை என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா இந்த கணத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனேன்னா ஃபெயிலியர் வரும்போது அந்த டைம் மாத்திரம் தான் இருக்கும். அடுத்த மூமெண்ட்டை அடுத்து என்ஜாய் பண்ணிட்டே இருப்பேன். என்ஜாய்னா என்ன? சாப்பிட்னாலும் நிம்மதியாக சாப்பிடுவேன், தூங்குனாலும் நிம்மதியாக தூங்குவேன், எந்த யோசனையும் யோசிக்க மாட்டேன். எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எதுவுமே யோசிக்க மாட்டேன். ஃபெயிலியர் வந்திருக்கா, ரைட் போட்டோம். பணம் இன்னைக்கு இல்லையா, ரைட், தம்பிக்கு எனக்கு ஃபீஸ் பையனுக்கு கட்டணும், மே மந்த் வரப்போகுது, பயப்படவே மாட்டேன். இன்னைக்கு ஏப்ரல் மந்த் இன்னைக்கு இருக்குன்னா இன்னைக்கு 21ஆம் தேதி இருக்கேன், ஏப்ரல் 21 இந்த வீடியோ எடுக்கிறேன், மே எப்படினாலும் லாஸ்ட்டுக்குள்ளே நான் ஃபீஸ் கட்டணும். இப்போ அந்த அமௌண்ட்டுன்றது என்கிட்ட கிடையாது, ஆனால் நம்பிக்கை இருக்கு எனக்கு அமௌண்ட் வரும். அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா இந்த வீடியோ நான் ஒழுங்காக பண்ண மாட்டேன். இப்போ வரனாலும் உங்களுக்கு இந்த இதை சொல்கிறேன். அப்போ யோசனைன்றது நம்ம இந்த கணத்தை என்ஜாய் பண்ணணும், இந்த வீடியோ கரெக்டாக எடுக்கணும், இதை கரெக்டாக உங்களுக்கு டெலிவரி பண்ணணும். இதுக்காண்டி உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு கரெக்டான மெசேஜ் கொடுக்கணும். நீங்கள் எந்த பிரச்சனையிலேருந்து வந்திருக்கீங்க, இதை வீடியோ கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ நான் கரெக்டாக பெர்ஃபெக்ஷனாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மெசேஜ் சேரும். இதோ தேடுதலுக்கு வரீங்க, அந்த தேடுதலுக்கு ரிசல்ட் நான் தரணும். அப்போ இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நான் இதை செஞ்சுதான் ஆகணும், அவ்வளோதான். அதனால உங்கள் லைஃப்ல இந்த நேரத்தை என்ஜாய் பண்ணு. எந்த சூழ்நிலை இருந்தாலும் பிரச்சனை வந்தாலும் ரைட், அதை கொஞ்ச நேரம் நின்று பாருங்க. எப்படி நான் சொல்லுவேன், நிறைய பேர்ட்ட பெரிய சுழல் இருக்கு, அந்த சுழல்ல என்ன பண்றோம்னா அதை மாட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துட்டு மேலே பார்க்குறோம், சுழல் சுத்துறதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஏறி குதிச்சு
வெளியில் வந்து சூழலை இப்படி பாருங்கன்னுவேன், பிரச்சனை இப்படி பாருங்கன்னுவேன். வா உட்காரு, உனக்கு என்ன வேணும், ஒன்று ஒன்றா நான் சரி பண்ணுறேன், அடுத்த வேலை என்ன, இப்படின்ட்டு தான் நான் யோசிப்பேன். பிரச்சனை கூட இப்படி தான் பண்ணுவேன், மைண்டுக்குள்ளே இப்படி தான் பேசுவேன். சும்மா ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காது, என் மைண்ட் அப்படி தான் சஸ்கான் பண்ணி சொல்லுவேன். டீ இந்த பிரச்சனைடா, இந்த பண்ணடா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா, என் வேலையை நான் பார்க்கணும், அதை காம் பண்ணுவேன், மைண்டை காம் பண்ணுவேன். திருப்பி திருப்பி கேள்வி, அதை வந்து கேள்வி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது தான் அது கேட்கணும், அது சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். இந்த பயம் வரத்துக்கும் வாழ்க்கையை வாழாத காரணம், இங்கே உட்காந்து சில இதாக நீங்கள் தேவையில்லாமல் சில விஷயங்களை பதிய வச்சுருக்கீங்க. அது இப்போ எந்திரிச்சு உங்களுக்கு கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு பயம் வரனால நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. நான் அது பதிய சில விஷயத்த விட மாட்டேன். இன்னைக்கு இந்த கணத்தை என்ஜாய் பண்ணிட்டேன்னா வர அன்னைக்கு நான் ஃபேஸ் பண்ணிடுவேன். அது எப்படியாவது நான் கொண்டு வந்துடுவேன். ஒவ்வொரு வருஷம் அப்படி தான். என் பையன் இப்போ 6ஆவதுலேருந்து 7ஆவது போகிறான். 8-9 வருஷமா நான் ஃபீஸ் கட்டுறதும் சரி, ஆட்டோமேட்டிக்காக நான் ஒழுங்காக கட்டிடுவேன். எனக்கு தேர்ட் ப்ராசஸ் அதுதான். எப்படியாவது சூழலில் பணம் வந்து கட்டிடுவேன். அது கரெக்டாக அந்த கடனும் இல்லாமல் ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணி நான் பண்ணுற கேரக்டர். அப்போ அந்த ப்ராசஸை யோசிங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த 9 விஷயத்தையும் வேஸ்ட் பண்ணுற சில விஷயங்கள் இருக்கு. திங்க் பண்ணி அதிலே நிற்கிறது, உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறது, ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணுறது, யாரையா கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயம் நம்ம பேசியிருந்தாலும் எந்த விஷயத்தையும் இதில் உங்களுக்கு லைஃப்பில் யோசிச்சு ஸ்டக் ஆகிறதோட உங்கள் தாட்டை கரெக்டாக வைங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. உங்கள் எண்ணம் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு எல்லா விஷயம் கறந்து வரும், எல்லா விஷயம் உங்களுக்கு சேர்ந்து வரும், எல்லாமே நீங்கள் செய்வீங்க. தோக்க தான் செய்வோம் லைஃப்பில், எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, போர் அடிச்சு போயிடும். ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதோட சில விஷயங்கள் தோல்வி வரணும், அதை மாறணும், அதை மாற்றம் கொடுக்கும் போது உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்காவது தேவைன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வியூஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். நிச்சயமாக சக்ஸஸ் கிடைக்கும், பயப்படாதீங்க.